ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் மலேசியா சாப்பாடு, பாரம்பரியமான சாப்பாடு மலேசியாவில். நாசி லெமாக். இது பாஸ்மதி ரைஸ், தேங்காய் பால் சோறு. இது சம்பல், முட்டை, வெள்ளரிக்காய், உள்ளே கருவாடு, கடலை, இதெல்லாம் இருக்குது. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா மலேசியாவில் ஒரு பாரம்பரியமான சாப்பாடு. இதுதான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். மலேசியா வந்தீங்கன்னா இந்த சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாப்பாடு. ஆமாம், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க நம்ம சாப்பிட்லாம். இது பண்டான் போட்டு சமைச்சிருப்பாங்க. இந்த பண்டான் போட்டு சமைக்கும்போது சாப்பாடு ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த பண்டான் போட்டு சமைச்சா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குது. சொல்லலாம். கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். மாதிரி சம்பளை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் பாஸ்மதி ரைஸில் தேங்காய் பால் சோறு, நாசி லெமாக். சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. இது பீஸா, சரி, இஞ்சி எவ்வளோ பெரிய பீஸு பார்த்தீங்களா? சரியான பெரிய பீஸு இஞ்சி. நல்லாயிருக்கும் இஞ்சி. கருவாடு, நெத்திலி கருவாடு. காரமாக இருக்குது. சம்பல் ரொம்ப காரமாக இருக்குது. நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். மலேசியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு நாசி லெமாக் தான். அது இல்லாமல் இது ரொம்ப விலை குறவு. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 5 வெள்ளி தான். 5 வெள்ளினா நம்ம ஊருக்கு ஒரு 100 ரூபா அந்த மாதிரி தான். ஆனால் நல்லாயிருக்கும், சூப்பராக. எல்லா சாப்பாடுலையுமே வெள்ளரிக்காய் வைப்பாங்க. ஏன்னா சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 பீஸ் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா நல்லா வயிறு குழுகுன்னு இருக்கும். நல்லா இன்னும் உங்களுக்கு போக மலேசியா பற்றி நிறைய சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மலேசியா பற்றி ஏதாவது டவுட் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்ச அளவுக்கு நானும் சொல்கிறேன். மலேசியானாலே முதல்ல சாப்பாடு தாங்க. மலேசியாவில் சாப்பாடு செம்மையாக இருக்கும். மலேசியாவில் சாப்பாடு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது மலேசியாவில் இருக்கிற அந்த இயற்கை அழகு. மலேசியாவெலாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு மாதம்லாம் பத்தவே பத்தாது. 10 வருஷம் ஆகணும். 10 வருஷம் கூட அதிகம் தான், 5 வருஷம் நல்லா சுற்றி பார்க்கணுன்னா. இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படி இருக்கும் மலேசியா, சூப்பராக இருக்கும். டூரு ட்ரிப்பு அந்த மாதிரி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா முதல்ல மலேசியா வாங்க. சூப்பராக இருக்கும் மலேசியா. அதே மாதிரி மலேசியா வந்தீங்கன்னா சாப்பாடு சரியாக இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஆசை மலேசியாவில் போய்ட்டு நம்ம ஊர் தமிழ்நாட்டு ஸ்டைலில் ஏதாவது ஒரு கடையில் பிரியாணி சாப்பிட்ணும். ஆனால் எங்கேயுமே பிரியாணி கிடைக்கவே இல்லை. எங்கே பிரியாணி சாப்பிட்டாலும் மொக்கையாக தான் இருக்குது. ஒரு நல்ல கடையாக தேடிட்டு இருக்கேன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக. எங்கேயாவது ஒரு நல்ல கடை கிடச்சதுன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா போய் சாப்பிடுவேன். பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயரு, புது வருஷம். இன்னும் நம்பர் மட்டும்தான் மாறுது, மற்றபடி நாட்கள்லாம் அதே மாதிரி தான் இருக்க போகுது.
முதல் 2 மாதத்துக்கு ஒரு மாதிரி குதூகலமாக புது வருஷம் பிறந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நார்மலாக எல்லா வருஷமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரை ஆகிடும், அப்புறம் பழகி போயிடும். அதனால் புதுசாக இன்னும் நியூ இயர்லாம் பிறந்தா இந்த ரெசல்யூஷன் என்னென்னும் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஒன்றா மாற்றிங்க உங்கள் இஷ்டம். என்னை பற்றில கேட்டால் நம்பர் மட்டும்தான் மாறும், மற்றபடி அதே ஆண்டு தான், அதே மாதிரி தான் எல்லாமே. அதனால் வந்துட்டு நான் எந்த வருஷமும் இந்த ரெசல்யூஷன் ஒன்று அதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. ஒரு 10 நாள் மெயின்டைன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 11 நாள் அதெல்லாம் என்னன்னே தெரியாது, மறந்து போயிடுவேன். அப்புறம் வெறுப்பாக போயிடும். ஒரு புது கேமரா ஒன்று வாங்கினேன். அந்த கேமரா தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா 1080 தான் ஷூட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு நிறையா ஷூட் பண்ணி போகணுன்னு ஆசை தான். நீங்கள் அதுக்கான ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வெளியே போயிட்டு இந்த மலேசியாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலை வேர்க்கடலை ஐயோ முட்டையை மறந்துட்டேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வர வருடம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே அமைய வாழ்த்துக்கள். எனக்கும் ஏன்னா இருக்க எல்லாமே பேடாக தான் போயிட்டுருக்கு. எனக்கும் நல்லது நிறைய நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்ப்போம், நடக்கும், பார்ப்போம். அவ்வளோ சாப்பிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எல்லாம் நம்ம கடலை தான், கடலைக்கறி, கருவாடு, ஐயோ கடலைக்கறி, அவ்வளோ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லதாக அமைய வாழ்த்துக்கள். நாள் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு வீடியோ போடுறேன். நல்லா சூப்பராக வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. பாய்.